ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற குரு பயிற்சி பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குருநாதர் 6ஆம் இடத்தில் சென்று உச்சமடைய போகிறார். குரு என்று சொல்கிற போது ஒரு முழு சுபர். குரு அருள் இருக்கிற போது இறை அருளும் கைகூடி வரும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கிற போது கோடி தோஷங்கள் அப்படியே நிவர்த்தியாகும். குரு இல்லாத வித்தை பால் என்று சொல்வார்கள். குரு அருளோடு நீங்கள் ஒரு வித்யாபியாசத்தை எடுக்கிற போது வாழ்நாள் முழுவதும் அந்த வித்யாபியாசம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். இந்த மனித பிறவியில் பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதையோடு நல்லபடியாக இந்த பூமியில் வாழ்வதற்கு குருவினுடைய அருள் வேண்டும். நன்னடத்தை, நேர்கொண்ட பார்வை, ஒழுக்கம், நன்னறி, ஆன்மீகம், இறை அருள் இவை அனைத்திற்குமே குருபலம் இருந்தால்தான் முடியும். குரு உச்சமடைகிறார். உச்சமடைந்து ராசிநாதனை சுபத்துவப்படுத்துகிறார். அற்புதமான குரு பயிற்சி. அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 2, 6, 10, 12ஆம் இடங்கள் நல்ல சுபத்துவம் அடைகின்றன. குரு என்று சொல்கிற போது குழந்தைகள் குரு, மஞ்சள் நிறம் குரு, கொண்டக்கடலை குரு, வாழை மரம் குரு, தங்கம் குரு, நல்ல ஒழுக்க நெறிகளில் வாழ்பவர்கள் குரு, சொல்லிக் கொடுப்பவர்கள் குரு, நீதிபதிகள் குரு, சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் குரு, ஒரு நாட்டினுடைய தலைவன் குரு, பட்டம், பதவி, அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் குரு. குருவினுடைய அருள் இருக்கிற போது அனைத்து மங்கள சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும். குரு அருள் இருக்கிற போது சுபகாரிய தடைகள் விலகும். கையில் காசு பணம் நல்லபடியாக சேரும். குருவுக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்கிறது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. தான் இருக்கிற வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அதிர்ஷ்டகரமான பார்வை என்று சொல்வார்கள். 7ஆம் பார்வையாக சமசப்தமமாக பார்ப்பார். கருணை நிறைந்த பார்வை என்று சொல்வார்கள். 9ஆம் பார்வையாக பார்ப்பார். தான் இருக்கிற வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். தெய்வீகமான பார்வை என்று சொல்வார்கள். ஒரு ஜாதகத்தில் குரு பலம் இல்லை என்று சொன்னாலும் கோச்சாரத்தில் குரு வருகிற போது தன்னுடைய பார்வைகளால் நன்மைகளை தந்து விட்டு போவார். குருவுக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் நல்ல வலுவான இடங்கள். இந்த இடத்துக்கு குரு வருகிற போது கூடுதல் நன்மைகளை செய்வார். மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வருகிறார், உச்சமடைகிறார். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். கன்னியா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல சமசப்தமமாக கடகத்தில் உச்சமடைகிறார். இந்த ராசிகளுக்கெல்லாம் மீனம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 5 ராசிகளுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை இல்லை என்றாலும் ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது. ராசியை பார்த்தால் என்ன, ராசிநாதனை பார்த்தால் என்ன? ராசியை குரு பார்க்கிற போது கௌரவம், பதவி, அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கிடைக்கும். ராசிநாதனை குரு பார்க்கிற போது உங்களுக்கே ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம் தோன்றும். உடல்ல மனதில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலகும். சிந்தனையில தெளிவு பிறக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான வழிவகைகள் எல்லாமே தெரிய வரும். அதாவது ராசியை பார்ப்பதும் ராசிநாதனை பார்ப்பதும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இல்லை. எல்லாமே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். ராசிநாதன் இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் பாபத்துவமாக அமர்ந்திருந்தார். என்னதான் உங்களுக்கு அவர் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் சனி பகவான். சனி இருக்கிற இடத்தையும் கெடுத்து பார்க்குற இடத்தையும் கெடுக்கக்கூடியவராயிட்டே. அதனால சனி பகவானுக்கு குருவனுடைய தொடர்பு கிடைக்கிற போது, சனி சாந்தம் அடைகிற போது, ராசிநாதன் சாந்தம் அடைகிற போது கோபம், பிடிவாதம், கலக்கம், பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, கவலை, பயம் இது போன்ற அமைப்புகளிலிருந்து அப்படியே வெளிவருவீர்கள். ஒரு விதமான சமநிலை, தெளிவு, சமயோகித புத்தி, புத்தி கூர்மை, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். அதாவது ஒரு மனிதனுக்கு பக்குவமாக நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்து விட்டாலே வாழ்க்கை அற்புதமாக இருக்குமே. குழப்பம் இல்லாமல் சமநிலையாக தெளிவாக இருக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள். ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில். உண்மையில சொல்றேன், ஒரு மனிதனுக்கு நல்ல வருமானம், வேலையில் இருந்த அசௌகரியங்கள்லாம் விலகி விட்டது, தொழிலில் முன்னேற்றமாகியாச்சு. இப்போது என்ன கவலை? பண நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து பொருளாதார உயர்வு ஏற்பட்டாலே வாழ்க்கையில் முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து போயிருமே. 2ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த இடம் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது. பணபரஸ்தானங்கள் உச்சகுருவின் தொடர்புக்குள் வந்து விட்டது. வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல உத்தியோகம், நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். வேலைக்காரர்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். அதாவது உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை, அரசு வேலைக்காக காத்து கொண்டவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு நல்ல இடமாற்றம், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அற்புதம், அட்டகாசம், அமர்க்கலமான அற்புதமான பலன்கள். மனசுக்கு பிடிச்ச வேலை, கை நிறைய சம்பளம், உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல நேச்சுரல் என்விரான்மெண்ட், அமைதியான இடத்துல, பீஸ்ஃபுல்லான இடத்துல நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. பணிச்சுமை அப்படியே குறைய போகிறது. கம்ஃபர்ட் சோன்ல இருந்து நல்லபடியாக வேலை செய்ய போகிறீர்கள். வேலைக்கு சென்று வருவதே ஒரு ஆனந்தமான உற்சாகமான அனுபவமாக இருக்க போகிறது. கை நிறைய நல்ல சம்பளத்தை பார்க்க போகிறீர்கள். 10ஆம் இடம் நிச்சயமாக 10ஆம் இடம் உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிற போது நிச்சயமாக வேலையில், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் இந்த அமைப்புகளில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். வேலையிலிருந்து தொழிலுக்கு வரலாம், தொழிலிருந்து ஒரு வேலைக்கு வரலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், புதிய தொழில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாம், நல்ல வேலையாட்களை சேர்த்து கொள்ளலாம். அதாவது வேலையில், தொழிலில், உத்தியோகத்தில் என்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த பிளான் எல்லாத்தையுமே இப்போது நீங்கள் அப்ளை பண்ணி வெற்றி வாகை சூட முடியும். வேலை, தொழில், உத்தியோக அமைப்பில் இருந்த தடை தாமதங்களை நீக்குவதற்கு மட்டும்தான் இந்த குரு உங்களுக்கு வந்திருக்கிறார். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். வர விடயங்களில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிக்காமல் தொழிலில், வேலையில், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்தினால் அபரிவிதமான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வார்த்தைகளில் சற்று அசௌகரியங்களை தந்து கொண்டிருந்தால் இப்போது 2ஆம் இடத்துக்கு நல்லபடியாக உச்சகுரு பார்த்து விட்டார். நல்லபடியாக நல்ல வார்த்தைகள் வரப்போகிறது. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. வருமானம் அதிகரிக்க போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. தசாபுத்திகளின் அடிப்படையில் குரு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ராசி 7ஆம் இடத்தோடு ராகு எதுக்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளில் திருமணம் நடக்கும் என்று சொல்வதற்கு உண்மை தவறுதான். ஆனாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் சாந்தம் அடைந்திருக்கிற போது தசாபுத்திகளின் அடிப்படையில் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தசாபுத்தியை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் சாப்பாட்டு விஷயங்களில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. எப்போது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம் கடுமையான பாபத்துவமாக இருந்து அவயோக தசாபுத்திகள் நடக்கிறதோ அந்த தசாபுத்தி காலங்களில் அவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி விடுவான், மது பழக்கத்திற்கு ஆளாகி விடுவான், வார்த்தைகளில் நிதானம் இருக்காது. இப்போது 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அவர் ராசிநாதனாகி உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்க போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. தனம், குடும்பம், பாகிஸ்தானம் நல்லபடியாக உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிற போது வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி அப்படியே தவிடுபொடியாகும். வேலை, வியாபாரம், உத்தியோகம், தொழில் இந்த அடிப்படையில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ அத்தனை மாற்றங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம். ஒரு நல்ல வேலை இல்லை ஐயா, ஒரு நல்ல தொழில் இல்லை, கை நிறைய வருமானத்தை பார்க்க முடியல, பணத்தை சேமிக்கவே முடியல, என்னையா செய்கிறது, நல்ல வேலைக்காரர்கள் கூட கிடைக்கல, தொழில் பங்குதாரர்கள் கூட எங்களுக்கு கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள், நண்பர் என்று சொல்லித்தான் சேர்த்து கொண்டோம், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணவில்லை, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய புலம்பலை எல்லாம் நிறுத்த போகிறீர்கள். தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நடக்க போகிறது. மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. அந்த முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் தொழிலில், உத்தியோகத்தில் 99% உண்டு. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் உச்சகுருவின் இருப்பால் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. தேவைப்பட்டால் தொழில் அடிப்படையில் கல்விக்கு தேவையான, வீடு வாசல் வாங்க தேவையான சுப கடன்களை வாங்கலாம். வாகன யோகம் இருக்கிறது, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக எப்படி இருந்தாலும் விரயங்கள் இருக்க போகிறது. சுப கடன்கள் வாங்கி நிலையான சொத்துகள் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், நகை நட்டு வாங்கலாம், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கலாம். நல்லபடியாக கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். படிப்பதற்கு வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உயர் கல்வி கற்பதற்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடம் தூர தேசம், 4ஆம் இடம் உங்களுடைய சொந்த நாடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமடைந்திருக்கிறார். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினால் தசாபுத்தியின் அடிப்படையில் பிறந்த நாட்டுக்கு வருவதற்கான, பூர்வீகத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு காத்திருப்பவர்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பயணங்களால் நன்மை இருக்க போகிறது. வெளிநாட்டு வர்த்தகத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளை பார்த்து கொள்ள முடியும். பயணங்களால் நன்மை, வெளிநாட்டு வர்த்தகத்தால் நன்மை,
சுப செலவுகளால் நன்மை, எல்லா நல்ல மங்கள சுபகாரியங்களும் இயல்பாக தொழில் வேலை உத்தியோக அடிப்படையில் நடக்க காத்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாதது போல தொழில் அடிப்படையில் வேலை அடிப்படையில் அமோக முன்னேற்றங்களும் அமோக வெற்றிகளும் நடக்க போகிறது. உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக தொழிலில் வேலையில் உத்தியோகத்தில் இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சி. ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்க போகிறது. வயதான பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. வேலை தொழில் வருமான அமைப்புகளில் முன்னேற்றமாக போகிறீர்கள். ஒரே விடயத்தில் தான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள், ராசியிலேயே கேது இருக்கிறார். 7ஆம் இடத்து, அதாவது ராசியிலே ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இப்போது இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இல்லாமல் போய்விட்டது. உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. அவசரத்தில், கோபத்தில், பிடிவாதத்தில், டென்ஷனில், பதட்டத்தில் எந்த முடிவுகளும் எடுத்து விடக்கூடாது. எந்த வார்த்தைகளையும் உதிர்த்தி விடக்கூடாது. கோபப்படாமல் சமநிலையாக பக்தி பூர்வமாக பிரார்த்தனையோடு இறை அருளோடு நீங்கள் செயல்படுகிற போது இந்த குரு பயிற்சிக்கான எல்லா நற்பலன்களையும் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். சரியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கான பரிகாரம் என்று சொல்லி பார்க்கிற போது குரு பகவானுடைய நட்சத்திர நாட்கள், அதாவது புனர்பூசம், வீசாகம், பூரட்டாதி. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இப்போது கடகத்துக்குள்ளே நுழைந்து உள்ளே வந்து உச்சமடைகிறார். இந்த நட்சத்திர நாட்களில் விரதம் இருந்து ஆலய வழிபாடுகளுக்கு நீங்கள் செலுக்கிற போது கூடுதலான நன்மைகளை வாங்கி கொள்ள முடியும். குரு மறைந்திருக்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து கவலைப்பட வேண்டாம். எல்லாம் மறைந்திருந்தாலும் 6ஆம் இடத்தின் சுபம் உங்களுக்கு நடக்க போகிறது. கடன் விலக போகிறது, நோய் விலக போகிறது, எதிரிகள் விலக போகிறார்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் சுப கடன்களும் வாங்க போகிறீர்கள். அப்படி ஒன்றும் கைமறி போகவில்லை. ஒரு தடவை உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அனைத்தையும் அப்படியே உடப்பிலே போட்டு வைத்துவிட்டு குல தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கிவிட்டு வாருங்கள். எல்லா மங்கள சுபகாரியங்களும் நடக்கும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.